Hi, hello guys, welcome back to another video. I am Shafin and you are watching Rockstar Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன ரைடு வீடியோலாம் சொன்ன மாதிரியே ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு நல்ல ப்ரைஸில் நம்ம ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் வழியாக ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த கேமரா என்னன்றத நான் இங்கே இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம vlog பண்ணுறப்போ இல்லாட்டினா ரைடு போகிறப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னா, நான் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் மட்டும் ஃபோன் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹெல்மெட்டில் ஒரு மவுண்ட் பண்ணிட்டு இல்லாட்டினா பைக்கில் மவுண்ட் பண்ணி 360ல வந்து எடுக்கலாம். இதில் வந்து 360 டிகிரி வீடியோ எடுக்கக்கூடிய ஆக்ஷன் கேமரா தான் வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா வந்து லியோ வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ. அந்த ஆக்ஷன் கேமரா எப்படி இருக்கு, என்னென்ன கிடைச்சிருக்கு, இஸ் இட் வர்த் த ப்ரைஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ போய் கேமரா வாங்குவோம். லியோ வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வரேன்ட்டு இருக்கான். வண்டி அப்படியே நிற்கிது, ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்தேன். ஸ்டில் லுக்ஸ் குட், அவ்வளோவா டஸ்டியெல்லாம் இல்லாமல் நீட்டாக தான் இருக்கு. இன்னும் 2-3 மினிட்ஸில் வந்து லியோ வந்துடுவான். அவன் வந்துட்டானா நமக்கு என்ன கேமரான்றத நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்க, பாக்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஸ்பாட்டாக மாறிடுச்சு நம்ம கார். இந்த லொக்காலிட்டியில தான் வந்து நான் தங்கிட்டு இருக்கேன். ஓகே, இதை வந்துட்டான், இட்ஸ் கம்மிங். நம்ம கேமரா வரப்போகுது. இதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி நிறைய vlogs எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஹாய் லியோ. ஓகே, நம்ம ஐட்டத்தை கொண்டு எடுத்துட்டு வந்துட்டியா எல்லாமே? ஓகே, எங்க இருக்கு? ஓ, உள்ள வச்சிருக்கியா? ஓகே, நம்ம பொருள் வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஆக்ஷன் கேமரா. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு அப்படி ஒரு வழியா நம்மளோட ஆக்ஷன் கேமரா கிடைச்சிருக்கு. இனிமேல் ஐ திங்க் vlogging வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து Insta360 1R ட்வின் எடிஷன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேமரா. இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பழைய மாடல் தான். பட் ஐ தாட் ஃபார் த ப்ரைஸ் ஐ காட் இட் இஸ் வர்த் இட். ப்ரைஸ் என்னன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 360 கேமரா. ஸோ 360 டிகிரி வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது பைக்கில் மவுண்ட் பண்ணலாம், ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சும்மா செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சுக்கலாம், எப்படி வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதோட கனெக்டிவிட்டி வித் ஐஃபோன்ஸ் ஒரு எனி ஃபோன்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அது ஒரு ரீசன்னாலே வந்துட்டு நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். இது வந்து ஒரு 4K கேமரான்னு சொல்லுவாங்க. இது வந்து 4K டெஃபினிஷன் வந்து 4Kல இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 5.7K 360 டிகிரி கேப்சர், 4K வைட் ஆங்கிள் இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் கேமரா. ஸ்டெபிலைசேஷன் அப்படி இருக்குங்க, ஒன்றுமே சொல்கிறதுக்குல சூப்பராக இருக்கும் ஸ்டெபிலைசேஷன். ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப் டு 5 meters. ஆல்சோ Insta360 கூட நமக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் இல்லாட்டினா எங்கேயாவது அந்த 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 செல்ஃபி ஸ்டிக்கில் இதை மாட்டினீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி இன்வென்சிபிளாக இருக்கும். இன்னொருத்தர் தேர்ட் பர்சன் ஷூட் பண்ணுற பிஓவி வந்து நமக்கு அந்த 360 இது யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து இதோட ஒரு வெரி குட் ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ ஹைப்பர் லேப்ஸ் இருக்கு, பாயிண்ட் டு ட்ராக் இருக்கு, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கு, 8x ஸ்லோமோ, 4x ஸ்லோமோ ஃபார் 360 இருக்கு, HDR ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ. ஆல்சோ நைட் ஷாட்ஸ் கூட இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்றது தான் நான் வந்து ரிவ்யூஸில் படித்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது வாங்கும்போது எனக்கு இது என்னென்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு 360 லென்ஸ் இருக்குது. இது வந்து இதோட அட்டாச்மெண்ட். ஆல்சோ ஒரு ஸ்க்ரீனு, கேமரா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த பேஸ் வந்து பேட்டரியாக ஆக்ட் பண்ணுது. ஐ மீன் பேட்டரி வந்து பேஸாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் ஃபிட் பண்ணலாம், இல்லாட்டினா இந்த டைரக்ஷனில் ஃபிட் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்சபிள். இப்போ நீங்கள் vlog பண்ணுறீங்கன்னா கேமராவை பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இங்கே தெரியும். இல்லை நீங்கள் இப்படி கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேஸில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ 360 நம்ம எப்படி எடுப்போம்னா, இந்த கேமராவை ரீப்ளேஸ் பண்ணி 360 லென்ஸ் எடுத்து 360 லென்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பார்ட். இது கூடவே
இம்பார்ட்டண்டான நமக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸும் அவங்க கொடுத்தாங்க. என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இதில் என்ன இருக்கு? ஐயோ உடச்சிட்டோமோ. ஓகே ஹவுஸ். ஓகே, இது வந்து ஆக்சுவலி வெர்டிக்கல் பேட்டரி. வெர்டிக்கல் பேட்டரி போட்டோம்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெர்டிக்கல் பேட்டரி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் இருக்கிற இந்த மாடியூல் பக்கத்தில் கீழே ஒரு கிளிப் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த வெர்டிக்கல் பேட்டரி வந்து இது சி டைப் தான், இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இது எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இதை எடுத்து வச்சுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கேமராவை மேலே வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெர்டிக்கல் செட்டப்பில் வந்து ஆயிடும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வர X3 X4ஓட ஷேப்பில் வருது. ஆக்சுவலி இந்த பேட்டரி வந்து இப்போ கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். எந்த வெப்சைட்லையும் இல்லை, இந்தியாவிலாம் இம்பாசிபிள் டு கெட் இந்த பேட்டரி. ஸோ இதுக்கே வந்து அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப்புக்கு ஒரு பம்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. பம்பர் கேஸும் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கூட பண்ணல, ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாத ப்ராடக்ட். ஸோ ஐ ஆம் வெரி லக்கி டு கெட் திஸ். ஸோ ஒரு பம்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி போட்டு கீழே வந்து ஸ்க்ரூயிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம செல்ஃபி ஸ்டிக்ஸில் மாட்டிக்கலாம். இல்லாட்டினா இதுக்குன்னே வேற ஒரு கேஸ் வரணும். இதுதான் வந்து அந்த ஹோல்டர். இப்படி மாட்டிட்டு இதில் வந்து நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கு இல்லாட்டினா என்ன ஆக்சசரிஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. 360ஓட லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லென்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்யூன் ஆக்சசரிஸ். இதில் எதுவுமே வந்து தேர்ட் பார்ட்டி கிடையாது. லென்ஸ் கார்ட்ஸ் 360க்கு வந்து லென்ஸ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது என்ன அப்படின்றத கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் பேட்டரி போட்டு இதை வந்து இதுக்கு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டர் வாட்டரில் ஷூட் பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட் ஆக்சசரிஸ் கிடையவே கிடையாது. ஸோ இது முதல் கொண்டு நமக்கு வந்து இந்த பர்ச்சேஸில் வந்து ஒரு ஆட்-ஆனாக கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஜென்யூன் Insta360 ஆக்சசரி. ஸோ அதனாலேயே வந்து ஐ ஆம் வெரி ஹாப்பி டு கெட் திஸ். ஆல்சோ நார்மல் மோடில் இருக்கும்போது வந்து அதுக்கு இன்னொரு கேஸ் இருக்குது. இதுவும் ஜென்யூன் ஆக்சசரி தான், Insta360ஓடது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்க்ராட்ச். அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வேற என்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? பேக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் ஆக்சசரி தான். இதில் என்ன இருக்கு? இது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இந்த கேமரா வந்து இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணும்போது there are some points where you should place this cotton buds. ஸோ அது பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சீலண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ வந்து எதுவும் ரேட்டல் இருக்காது, ஷேக் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இத்தனை ஆக்சசரிஸோட இந்த Insta360 1R Twin Edition இதோட லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000 rupees in India. ஸோ நான் இது எவ்வளோ வாங்கினா வர்த்தா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த என்டையர் காம்போ எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 20,000 rupeesக்கு தான் ஆச்சு. 20,000 rupeesக்கு நாட் ஈவன் ரெக்கார்டட் 5 or 6 times அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனில் எனக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ப்ரிட்டி ஒர்த் இட். 44,000 ஓடுறது, 20,000 வித் எக்ஸ்ட்ரா பேட்டரி, எக்ஸ்ட்ரா இத்தனை மவுண்ட்ஸ் அப்படின்றது வர்த்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றது கீழே போடுங்க. இல்லை இந்த ப்ரைஸ்க்கு வந்து இதை விட பெட்டர் கேமரா உன்னால் வாங்கியிருக்க முடியும், ஏன் வந்து இது வாங்கினேன்றனாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ப்ராப்ளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆக்ஷன் கேமரா. இதுக்கு முன்னாடி நான் 2-3 சின்ன சின்ன கேமராஸ் வச்சுருந்தேன், லைக் YI ஆர் SJ கேம், அந்த மாதிரி சின்ன சின்னது வச்சுருந்தேன். பட் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அதோட கிளாரிட்டி இல்லாட்டினா எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இது வந்து ஒன் மோர் அடிஷன் டு அவர் மோட்டோ vlogging செட்டப். இதில் வந்து நமக்கு நல்ல கண்டென்ட் என்னால் வந்து உங்களுக்கு தர முடியும் அப்படின்றது தான் வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ அடுத்தடுத்த ரைடு போகும்போது இது எப்படி வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இல்லாட்டினா இது யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் தரதுன்றது
பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ராக்ஸ்டார் vlogs. ராக்ஸ்டார் சைனிங் ஆஃப்.